வெல்கம் டு ஆர் ஸ்கொயர் ட்ரேடிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி. நிஃப்டி ஸ்ட்ராட்டஜி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி போத் அனலிசிஸ்லையும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு செப்ரிஸ்டட் வெஞ்சர் கிடையாது. இஃப் யூ வாண்ட் டு டேக் த ட்ரேட்ஸ் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஃபர்ஸ்ட் நீங்கள் அட்வைஸில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஒர்க் அவுட் ஆகும். ஃப்ரம் மார்னிங் 9:50 to 9:45 தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாது. இது ஃபுல்லாகவே ரிவர்சல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் 3 கேண்டில்ஸோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்தது ஒரு வி ஷேப்பில் அந்த மார்க்கெட் ஃபார்ம் ஆகணும். ஒன்ஸ் அந்த மார்க்கெட் வி ஷேப் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட பிரேக் அவுட்டை வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் பூம் 1:2 டார்கெட்டில் உங்களோட செட்டப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் 28th ஜூன் ஃப்ரைடே மணி மார்க்கெட்டோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகிருப்பாருங்க. 1:2 டார்கெட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எஸ்எல் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொறுத்துக்கு வச்சுக்கோங்க. ஸோ 27th ஜூன் சேம் ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் கேண்டில் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் வெயிட் பண்ணி பாருங்கள். வி ஷேப்பில் ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அதுலேருந்து 1:2 டார்கெட் பூம். பட் கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகணும். கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு சில டைம் கேண்டில் வந்து மேலே போயிட்டு விக் வச்சுட்டு கீழே மறுபடியும் வந்துடும். ஸோ அது பிரேக் அவுட் கணக்கில் வராது. அண்ட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். 26th ஜூன் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட 3 கேண்டில்ஸ் பாருங்கள். வி ஷேப் ஃபார்மாக இருக்குது. அண்ட் அகைன் மார்க்கெட் பூம் 1:2 டார்கெட். சேம் ரொம்ப ஈஸியான ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அன்னையோட டே வந்து ஒரு 1000 rupees 500 750 அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். 1:2 கையில் செட்டப் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் இந்த மார்க்கெட் பாருங்கள். 25th ஜூன் இது ஒரு நான் சொன்ன மாதிரி இந்த பிரேக் அவுட் அது பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 3 கேண்டில்ஸ் பாருங்கள் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி காமிக்குது. ஸோ அது என்ன குறிக்குதுன்னா அன்றைக்கி வந்து ஒரு மார்க்கெட் சைட்வேஸில் இருக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. ஃபஸ்ட்டு 3 கேண்டிலாக இருக்கட்டும் சரி, அடுத்த 3 கேண்டிலாக இருக்கட்டும் சரி, அடுத்த 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி எடுத்திருக்கு. மறுபடியும் ரிவர்சல் எடுத்திருக்கு. வி ஷேப் வந்திருக்கும். பட் ஆனால் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருப்போம். நான் சொன்ன மாதிரி 9:45 வரைக்கும் தான் அந்த டைமிங். 10 o'clock மேலே போயிடுச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா எப்படி வேணாலும் மார்க்கெட் மாறும். ஸோ அதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் 24th ஜூன் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி பிரேக் அவுட் சொன்னேன் பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் 3 கேண்டில் பாருங்கள் ட்ரெண்ட் லைன். அடுத்த ஒரு 3 கேண்டில் மறுபடியும் வி ஷேப்பில் கிரியேட் ஆகி கீழே வந்திருக்கு. ட்ரெண்ட் லைன் மாறி இருக்கு. மாறினதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா விக் வச்சுட்டு வந்துட்டு இருக்கு சைலண்டாக மார்க்கெட். ஸோ பாருங்கள் ஒரு என் ஷேப்பில் மறுபடியும் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த 3 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட 3 கேண்டில்ஸோட பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் பூம் 1:2 டார்கெட் செட்டப்பில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் ஃபாலோ ஆர் ஸ்கொயர் ட்ரேடிங். தேங்க்யூ.